துள்ளி குதிக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நம்முடைய அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பல போராட்டங்களிலிருந்து விடிவு காலத்தை கொடுக்க போகுது. துலாம் ராசி பொதுவாகவே சுயநலம் இல்லாத அன்பான குணமும் நேர்மையான பண்பும் கொண்ட துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு. துலாம் ராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா, ஒரு பிடிச்ச காலுக்கு 3 கால் நிற்பீங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை என்ன பண்ணுவீங்க, ஸ்ட்ராங்காக ஒரு பெரிய அங்கீகாரத்துக்குரிய விஷயமாக நீங்கள் மனசில் கேர் பண்ணி கொண்டு போயிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மன தைரியம் அதிகம். நேர்மைங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்படி நேர்மையாக இருக்கீங்களோ அது மாதிரி உங்கள் கூட இருக்கவங்க அத்தனை பேர் நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க. என்ன இடத்துல உங்களுடைய மிஸ்டேக் ஏற்படும்னா, எதிர்பாலினத்தவர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண். இவங்ககிட்ட நீங்கள் லாக் ஆகிட்டீங்கன்னா உங்கள் லைஃபு ப்ளீஸ் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ இந்த லாக்குங்கிறது நீங்கள் கவனமாக இருக்கணும். போதைக்கு அடிமையாகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். நீங்கள் இவங்க பாசத்துக்கு அடிமையாகவே கூடாதுங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் மேலே மட்டும் பாசம் வைக்கணும், அவரை மட்டும் கேர் பண்ணணும். அவருடைய நல்லது கெட்டதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். அதே மாதிரி உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். இப்படி மட்டும் இருந்த துலாம் ராசிக்காரங்க தோற்றதே கிடையாது. உண்மையிலேயே வெற்றி உண்டு. அங்கேயுமே பார்த்திங்கன்னா ரியாலிட்டி அப்படிங்கிறது உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டிட்டு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அங்கே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும்போது என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கொஞ்சம் மனமாற்றத்தை ஏற்படுத்துகிறீங்க, லாக் ஆகிருக்கீங்க. ஏன்னா இது 2.5 வருஷமாக நடந்தது. துலாம் ராசி என்பர்களில் பல நபர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக, சார் நான் உண்மையிலேயே ரொம்ப பாசமாக இருந்தேன், என் வீட்டுக்காரம்மா மேலே உண்மையிலேயே ரொம்ப உயிருக்கு இருந்தேன், எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு, நான் ஒரு பாசத்துக்காக தடுமாற்றமானேன், மாட்டிக்கிட்டேன், இப்போ என்னால் அந்த பாசத்தை விட்டு வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி அதிகமான நபர்கள் கேட்டிருக்காங்க. அதே போல் நட்புக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை நிறைய இழந்துட்டேன், பொருளாதாரத்தை நான் ரொம்ப இழந்துட்டேன், என்னுடைய மனைவிக்காகவோ என்னுடைய குழந்தைக்காகவோ நான் உதவி செய்யலை, அவங்கள நான் பார்க்கல, என் நண்பன் சொன்னான்னு சொல்லி ஒரு புது கம்பெனி ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்னோடய உழைப்பு, என்னுடைய 30 வருஷ உழைப்பை நான் அப்படியே என் நண்பன் சொன்னான்னு சொல்லி ஆரம்பித்தேன், என் தோழி சொன்னான்னு ஆரம்பித்தேன், கடைசியில் என்னைய முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் அவங்கள வச்சு உங்களை வச்சு செஞ்சிச்சு. அப்போ இந்த புரட்டாசி மாதம் முதல் இந்த போராட்டத்துக்கு ஒரு விடிவு காலம், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலம். தைரியம் உங்களுக்கு உண்டு. ஏற்கனவே தைரியத்துக்குரிய கிரகம் செவ்வாய் ராசியிலே உட்காந்துருக்காரு. அப்போ தன்னம்பிக்கையுடன் செயல்பட போகிறீங்க. செவ்வாய் ரொம்ப வேகமாக ரொம்ப ஒரு ஸ்பீடாக போய் உங்களை ஏதாவது ஒரு இடத்துல லாக் பண்ணிடுவாரா? ஏன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதி, 2க்குரியவன் 7க்குரியவன் தான் ராசியில் உட்காந்துருக்கான். அப்போ ராசியில் செவ்வாய் உட்காந்துருக்கறனால வேகத்தில் போய் எங்கேயாவது மாட்டிக்கிடுவேனா அப்படின்னா கண்டிப்பாக மாட்ட மாட்டீங்க. இதை எப்படி தைரியமாக சொல்கிறேன்னா, குரு அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, டைரெக்டாக உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. செவ்வாயும் பார்க்காரு, உங்கள் ராசியும் பார்க்காரு, உங்கள் ராசியில் உட்காந்த செவ்வாய் அவர் பார்க்காரு. அப்போ என்ன ஆகுனா, ஒரு கரெக்டான வேகம் இருக்கும், கரெக்டான ஸ்பீடு இருக்கும், கரெக்டாக செய்வீங்க, வெற்றி உண்டு. அதே போல் தன வரவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும். அதே போல் குடும்பம் என்ற உறவு இருக்குங்கிறத உணர்வீங்க. ஓ, நம்மளுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, நமக்குன்னு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க, அதே போல் உங்களை சார்ந்து உங்கள் மனைவி இருக்காங்க, உங்களை சார்ந்து உங்களுடைய கணவர் இருக்கார், உங்கள் குழந்தைகள் இருக்காங்கிறத இந்த மாதத்தில் நீங்கள் உணர்வீங்க. உணர்ந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா, இத்தனை மாதங்களாக உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஏமாத்தினாலும் சரி, உங்கள் குடும்பத்தை நீங்கள் உங்களை அறியாமல் தவறு செஞ்சுதாலும் சரி, அல்லது உங்கள் குடும்ப நபர்கள் உங்களுக்கு துரோகம் செஞ்சுதாலும் சரி, அது எல்லாமே என்ன ஆகும், அடிபட்டு போயிடும். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும். தொழிலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்க ஒரு யுக்தி ஏற்படும், ஒரு வாய்ப்பு ஏற்படும். பிளான் பண்ணுவீங்க, சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த மாதம் இறுதிக்கு அப்புறம் என்ன ஆகும், கிட்டத்தட்ட ஒரு 20ஆம் தேதி 22ஆம் தேதிக்கு மேலே என்ன ஆகும், உறுதியாக உங்களுடைய பிளான் சக்ஸஸ் ஆகும். ஒரு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ இப்போவே எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த வரப்போகின்ற புரட்டாசி மாதத்துலேருந்து
படிப்படியாக டிக் பண்ணிகிட்டே வரலாம். இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு, இந்த பையன் ஏமாற்றினான் முடிஞ்சிச்சு, இந்த தொழிலில் இந்த லாக் ஆச்சு முடிஞ்சிச்சு ரிலீஸு, அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், பக்காவாக பிளான் போட்டு பண்ணலாம். மன அழுத்தங்கள் இல்லாமல் போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. அதை பயன்படுத்த நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தணும். வண்டி வாகனங்களை போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக போங்க. லாங் ட்ரைவ் போகும்போது கண்டிப்பாக கார் ஓட்டுறீங்க அப்படின்னா, நான் துலாம் ராசிக்கு கார் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே டிரைவிங்னா முதல்ல போய் உட்காந்துக்குவேன், நான் தான் ஓட்டுவேன், நான் தான் ட்ரைவ் பண்ணுவேன் அப்படின்னு. இது இயல்பான குணம் உங்களுக்கு. லைசன்ஸ் இல்லாத துலாம் ராசிக்காரங்க கிட்டத்தட்ட வந்து பார்க்குறதுல ஒரு 1,00,000 பேர் பார்க்குறீங்கன்னா குறைஞ்ச ஒரு 1000 பேர் தான் இருப்பீங்க. எல்லாருமே லைசன்ஸ் வச்சுருப்பீங்க. கார் லைசன்ஸ் இருக்குது, பைக் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு பக்காவாக வச்சுருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு பக்காவாக பிளான் போட்டு பண்ணுற உங்களுக்கு இந்த மாதம் மட்டும் என்ன சொல்கிறேன்னா, டிரைவிங் பண்ணும்போது கவனம் தேவை. பைக் ஓட்டுறதா இருந்தாலும் ஹெல்மெட்லாம் போட்டுக்கோங்க. அதே போல் வந்து லைசன்ஸ் எல்லாம் கையில் வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே போல் வந்து கார் ஓட்ட போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவு லாங் ட்ரைவ் போகிறீங்கன்னா நீங்கள் ஓட்ட வேண்டாம், யாரையா வச்சு ஓட்டுங்க. ஓகேவா? அப்படி ஓட்டும் போது மிகப்பெரிய மாற்றம் உண்டு, மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு, பொருளாதார நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு. அதாவது என்ன சொல்லணும்னா, அரசாங்கம் சார்ந்த விஷயங்களிலும் வாகனங்கள் ஓட்டுவதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை, பொறுமை தேவை. இதை தாண்டி இந்த மாதம் துலாம் ராசி என்பவர்களுக்கு புரட்டாசி மாதம் போராட்டங்களை நீக்கி வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் மற்றும் கவனம் என்ற விஷயங்களை பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்துருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 20% உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உறுதியாக இருக்கும். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லி இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிற அமைப்பை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம கணிக்கலாம். அப்படி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்களுக்கு விடையே தெரியல, இந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தெளிவான தன்மையில் வர முடியல அப்படிங்கிற குழப்பமும் கவலையும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட, உங்களுடைய கடந்த காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய இந்த மாத பலன்கள் மற்றும் கோச்சார ரீதியான பொது பலன்கள் எல்லா விஷயங்களுக்கும் எல்லா மாவட்டத்திலிருந்தும், அதே போல் எல்லா மாநிலத்திலிருந்தும், எல்லா நாட்டிலிருந்தும், வெளிநாட்டிலேருந்து, அமெரிக்காவிலேருந்து, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, அப்புறம் நம்ம மலேசியா, சிங்கப்பூர், இது போன்ற இன்னும் நிறையா நாடுகள் வந்து நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க. வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம், ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக தான் உங்களை நான் சந்திக்க முடியுது. எங்கேயோ ஓரமாக இருக்கிறேன்னா இத்தனை கோடி மக்களை நான் சந்திப்பதற்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் நமக்கு ரொம்ப அதிகமாக உதவி செய்கிறாங்க. அதேபோல் இந்த பிரபஞ்சம் அதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதனால் மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க. உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்குமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா, கடலில் உள்ள முத்து மாதிரி. நிறைய பேர் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசினாலும் அந்த கடலில் நிறையா விஷயங்கள் இருக்கும், ஆனால் அந்த முத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் என்னை ஒரு கடலில் உள்ள ஒரு முத்தாக, ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து வச்சதுனால நான் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் வந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து சிவகாசியில் இருக்கோம். சிவகாசி எல்லாருக்குமே தெரியும். சிவகாசினாலே என்னது, பட்டாசு தான். பட்டாசு படபடன்னு வெடிக்கும். அது மாதிரி நானும் நிறையா படபடன்னு வெடிக்கிற மாதிரி பேசுகிறேங்கிறது எனக்கு தெரியும். நீங்களும் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம சிவகாசியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு கடை ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட இது 2வது வருடம் நல்லபடியாக போய்க்கிருக்கு. வெளியூரில் இருக்கிற, வெளி மாநிலத்தில் இருக்கிற
நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு யாருக்கும் தீபாவளி நெருங்குது, பட்டாசு வேணும்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பட்டாசு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், பட்டாசு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு பட்டாசுக்கான டேரிஃப் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும். நீங்கள் அது வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம தம்பி பார்க்காங்க, அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களுக்கான பட்டாசு, அதுவும் வெடிக்கக்கூடிய நல்ல பட்டாசு, அதான் முக்கியமான விஷயம். ஓகே, எல்லாருமே பட்டாசு கொடுக்கலாம், ஆனால் வெடிக்கிற பட்டாசு படப்படன்னு அப்படியே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பட்டாசு வாங்கிக்கலாம். ஓகேவா? மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.